நம்ம மிளகாய் அரைக்கிறதுக்கு மிளகாய் வாங்கி காய வைப்போம்ல, அந்த மாதிரி மிளகாயை காய வச்சுட்டு அலனதுக்கப்புறம் 1, 2 விதையெல்லாம் கீழே கொட்டி கிடக்கும். அந்த மாதிரி விதையை தான் கூட்டி வாரி தொட்டியில் கொட்டினேன். செடியில் சூப்பராக காய் வந்திருக்கு பாருங்கள். நம்ம நாற்று வாங்கி செடியை நட்டு வச்சா கூட இந்த அளவுக்கு காய் காய்க்குமோ என்னன்னு தெரியாது. யதார்த்தமாக அந்த விதையை அள்ளி கொட்டினேன். சூப்பராக செடி வளர்ந்து இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. செடியிலே மிளகாய் பழம் பழுத்திருக்கும் போது பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் மிளகாயை காமிக்கும்போது அங்கங்கே ஒன்று மாதிரி தான் தெரியும். நான் பறிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ மிளகாய் வந்திருக்குன்ட்டு. லைன் கீரையுமே மழை பெஞ்சதுக்கப்புறம் கீரை பார்க்குறதுக்கே பசுமையாக இருக்குது. என்ன தான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றினாலுமே மழை பெஞ்சதுக்கப்புறம் கீரை பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு பசுமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். லைன் கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு கீரை வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாய் சொன்னேன் இல்லைங்களா, மிளகாய் பாருங்கள் ஒரே செடியில் எவ்வளோ மிளகாய் வந்திருக்குன்ட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு கீரை தான் கடைய போகிறேன். சூப்பராக லைன் கீரையை கடைஞ்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மதிய சாப்பாடு கீரை கடையில் கத்திரிக்காய் கூட்டு எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.